மேலும் ஒரு அண்மை செய்தி, தமிழ்நாடு மின் வாரியத்தில் 45 நாட்களுக்குள் ஒப்பந்த தொழிலாளர்களை நியமிக்க ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விரிவான விவரங்களுடன் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெரி. ஜெரி, வணக்கம். விரிவான விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் தென்னை பருவமழை காலத்திற்கான கூடுதல் பணியாளர்கள் நியமனம் தொடர்பாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பருவமழை காலத்தில் தடையற்ற மின்சாரம் வழங்கும் வகையில கூடுதல் பணியாளர்களை ஒப்பந்தம் அடிப்படையில இன்று முதல் 45 நாட்களுக்கு நியமிக்க நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன்படி இந்த நடவடிக்கை எடுக்க மின்வாரியம் தொடங்கியிருக்கிறது. மின்வாரிய அதிகாரிகளின் உறவினர்களை இந்த ஒப்பந்த பணியில அமர்த்தக்கூடாது எனவும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. சென்னை அண்ணா சாலையில் உள்ள தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் பகிர்மான இயக்குநர் அலுவலக தென்மேற்கு பருவமழை குறித்து இந்த ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. முக்கிய அம்சமாக பார்த்தோம் என்றால் 2ஆம் தேதி, இந்த மாதம் 2ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரை சுமார் 45 நாட்களுக்கு கூடுதல் பணியாளர்களை நியமிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல பணியாளர்களுடைய ஒதுக்கீடு பொறுத்த வரைக்கும் தேவைக்கேற்ப ஒவ்வொரு பிரிவிலும் 10லிருந்து 8 பேர் இதுல பணியமர்த்த கூறப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மண்டலங்களில் ஒவ்வொரு பிரிவுக்கும் 10 பேர் அடிப்படையிலும், மலைப்பகுதி பிரிவுகளான நீலகிரி, ஏற்காடு, கொடைக்கானல், தளவாடை உள்ளிட்ட பகுதிகளில் ஒவ்வொரு பிரிவினருக்கும் 8 பேர் நியமிக்க வேண்டும் எனவும், மற்ற அனைத்து மின் விநியோகம் மற்றும் பராமரிப்பு பிரிவுகளுக்கு ஒவ்வொரு பிரிவிலும் 6 பேர் நியமிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் பணியாளர்களின் நியமனம் மற்றும் பயன்பாடு தொடர்பான முழுமையான பதிவுகளை தலைமை பொறியாளர் மற்றும் மேற்பார்வை பொறியாளர்கள் பராமரிக்க வேண்டும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெரி.